போலி கல்வி சான்றிதழை விற்பனை செய்த சிண்டிகேட்டுகள் பற்றிய குற்றச்சாட்டுகளை உயர்கல்வி அமைச்சு தீவிரமாக கருதுவதாக ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் எந்த ஒரு பொது மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் அல்லது தனிநபர்களுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வி அமைச்சு எச்சரித்துள்ளது. இதனை அடுத்து கல்வி சான்றிதழ்களை விற்பனை செய்யும் இவ்விவகாரத்தில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு உயர்கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் இணைய செய்தி சேவைகள் மீதான அரசின் புதிய விதிமுறைகள் நியாயமான விவாதம் மற்றும் சொற்பொழிவுகளை தடுக்காது என்பதற்கு உத்தரவாதம் அளிக்குமாறு முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடீன் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார். மலேசியாவில் குறைந்தபட்சம் 8 மில்லியன் பதிவு செய்யப்பட்ட பயனர்களை கொண்ட சமூக ஊடகங்கள் மற்றும் இணைய செய்தி சேவைகள் உரிமத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்ற மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMCயின் உன்னத முயற்சியை தாம் ஆதரிப்பதாக கைரி கூறினார். ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதற்கு கெடா மாநில அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக முழுமையான விசாரணை வேண்டும் என்று கெடா மந்திரி பிரசார் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர் தெரிவித்துள்ளார். ஈரானில் உள்ள தெஹ்ரானில் அவர் தங்கிய இல்லத்தில் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகவும் ஆழமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஹமாஸ் மூத்த தலைவரின் மரணம் குறித்து பலர் துக்கத்தில் இருக்கும் வேளையில் காசாவில் எதிர்ப்பு போராளிகளின் செயல்பாட்டை அது முடக்கி விடாது என்று சனூசி கூறினார். இஸ்மாயிலின் மரணத்தை தொடர்ந்து ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய மூளையை தாங்கள் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் நம்பலாம். ஆனால் அவர்களின் இக்கொடூரமான செயல் இன்னும் பெரிய விளைவை தூண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். டஜன் கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான இஸ்மாயில் ஹனியே பிறப்பார்கள் என்று அவர் எச்சரித்துள்ளார். சொகுசு கார்களில் திருடும் மூவரை போலீசார் துரத்தி சென்று வளைத்து பிடித்தனர். ஈப்போவிலிருந்து பத்து காஜா வரை 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு சம்பந்தப்பட்ட மூவரையும் போலீசார் துரத்தி சென்ற வேளையில் அவர்கள் பிடிகொடுக்காமல் போனதால் போலீசார் 3 முறை அவர்களின் வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அதிகாலை 4 மணி அளவில் தமான் சூன் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த 3 போலீசார் டொயோட்டா ஹரியர் ரக வாகனம் சந்தேகத்திற்கு இடமான முறையில் கடந்து செல்வதை கண்டு அதை அணுகிய போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பேரா காவல்துறை தலைவர் அசிசி மாட் அரிஸ் தெரிவித்தார். ஜியோனிச இஸ்ரேலிய ஆட்சியின் கருவியாக மெட்டா மாற வேண்டாம் என்று டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மெட்டா நிறுவனத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார். ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் படுகொலை தொடர்பான வீடியோக்கள், இரங்கல் செய்திகள் மற்றும் விமர்சனங்களை நீக்கியதற்காக பாலஸ்தீனிய மக்களின் போராட்டத்தை அவமதிக்கும் வகையில் மெட்டாவின் நடவடிக்கைகள் இருப்பது கண்டனத்திற்குரியது என்று தமது முகநூல் பதிவில் அன்வார் சுட்டிக்காட்டினார். அடக்குமுறை மற்றும் துன்பங்களில் இருந்து தனது தாயகத்தை விடுவிக்க பாடுபடும் ஒரு போராளியை கௌரவிக்கும் பதிவுகளை ஆபத்தானதாக கருதுவது நியாயமற்றது என்று அன்வார் கூறினார். இந்த விஷயத்தில் மெட்டா கோழைத்தனமாகவும் அடக்குமுறையான ஜியோனிச இஸ்ரேலிய ஆட்சியின் கருவியாகவும் இருக்காதீர்கள் என்று அவர் நினைவுறுத்தினார். ஹமாஸ் தலைவர் உடனான சந்திப்புகளின் படங்களை பகிர்ந்த முந்தைய நாளின் தமது 3 பதிவுகள் சமூக ஊடக தளத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அன்வார் இவ்வாறு தெரிவித்தார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு போலீஸ் லாக்கப்பில் கணவர் இறந்துவிட்ட நிலையில் தனது கணவரின் மரணம் குறித்து மீண்டும் விசாரணை நடத்தி காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்று இறந்தவரின் மனைவி வலியுறுத்தியுள்ளார். சேகர் என்ற தனது கணவர் இறக்கும் போது காவல்துறையின் காவலில் மற்றும் கட்டுப்பாட்டில் இருந்ததால் குற்றவாளிகளை அடையாளம் காண்பது அதிகாரிகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது என்று மனைவியான விமலா தேவி தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தடுப்பு காவல் மரணங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.